என் தங்கப்பிள்ளையே, உனக்கே தெரியாமல் இத்தனை காலம் நீ தெரிந்திருக்காத நிலைமையில் உன்னை ஒருவர் விரும்பிக் கொண்டிருக்கின்றார். இவர் யார் என்று கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இவர் யார் என்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள், இந்த வாழ்க்கையில் நமக்கு யாரும் இல்லை என்று நமக்கு நாமே சொல்லிக்கொண்ட விஷயங்கள் என்று இவை எல்லாமும் தான் உன்னை தேடி வருகின்ற நல்ல உறவுகளை உனக்கு அடையாளப்படுத்தாமல் இருக்கின்றது. சில நல்ல உறவுகள் உன் வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் அவர்களை உனக்கு காண்பித்து கொடுக்காமல் தட்டி விட்டு கொண்டிருக்கின்றது. இது போன்ற பல நல்ல உறவுகளை இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இனிமேலாவது இவர்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு யாரையும் பிடிக்கவில்லை என்பதற்காக உன்னை யாருக்கும் பிடிக்காது என்று நீயாகவே நினைத்திருக்க கூடாது. அப்படி நீ நினைப்பாயானால் என் குழந்தையே, வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு நல்ல விஷயங்களை காண்பித்து கொடுக்காமல் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக மாறி இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். எதையுமே வெளிப்படையாக தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்திருக்க வேண்டும். அப்படி உன்னால் முயற்சி செய்ய முடியவில்லை என்றால் எந்த வகையிலாவது உன்னை தேடி வருகின்ற உறவுகளை தள்ளிவிடாமல் நீ அது என்னவென்று சற்று உற்று நோக்கி பார்த்திருக்க வேண்டும். என் குழந்தையே, என்னவென்று நீ யோசிக்காமல் விட்டிருந்தது ஒரு புறம், தேவையில்லாத பல விஷயங்களை எல்லாம் நீ கணக்கில் கொண்டு தொலைத்தது ஒரு புறம், உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் உனக்கு நன்மைகளை கொடுக்கிறது எனும் பொழுது எங்கிருந்துதான் உனக்கு கெடுதலை நினைப்பவர்கள் வருகிறார்கள் என்று உனக்கே புரியவில்லை. இவர்களினுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் உன்னை எந்த அளவில் யோசிக்க வைத்திருக்கிறது என்பதனை பார்த்தாயா? வேண்டும் என்றே உனக்கு இந்த வாழ்க்கையில் பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் அது தவறு. அவர்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் இதுவரையிலும் நீ ஒருவரை பற்றி அறிந்திருக்கவில்லை, அல்லது நல்லவர்கள் என்று சிலரை அறிந்து வைத்திருப்பாய். இது போன்று யாராவது உன்னை தேடி வரும் பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அவர்களின் மீது நீ அன்பு செலுத்தி இருக்க வேண்டும். அப்படி நீ செலுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய உறவும் தேடிய ஆறுதலும் இவர்கள் மூலமாகவே உனக்கு கிடைத்திருக்கும். இதையெல்லாம் சரியான புரிதலுக்குள் கொண்டு வராமல் நீயாகவே எடுத்த முடிவுகளினுடைய பலன்தான் இன்று உன் வாழ்க்கையை உன் கண் முன்னாலேயே கேள்விக்குறியாக நிறுத்த வைத்திருக்கின்றது. மேலும் மேலும் பல இன்னல்களையும் சோதனைகளையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா காரணமில்லாமல் எதையும் எடுத்து சொல்ல மாட்டேன். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்த மாட்டேன். அந்த வகையில் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நம்பிக்கைகள் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதனை நிச்சயமாக சற்று நீ திரும்பி பார்க்க வேண்டும். தெய்வம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை ஏராளம். தெய்வம் எப்பொழுது உன்னை விட்டு வெளியேறி செல்கிறதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை உன்னிடத்திலிருந்து பறித்து விடுகின்றது. உனக்கு வேண்டாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுத்து விடுகின்றது.
உன்னோடு நான் இருக்கும் வரையிலும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன்னுடைய முயற்சிகளை நான் கண்டேன். இந்த தாயானவள் கூட உன்னை தேடி வந்த ஒரு நல்ல உறவு என்றே வைத்து கொள்ளலாம் அல்லவா? நீயும் ஆமாம் சொல்கின்றாயா? அல்லது அம்மா, நீ என் வாழ்க்கையில் வந்த உறவு அல்ல என்று என்னை தள்ளிவிட பார்க்கிறாயா? என் குழந்தையே, எல்லா உறவுகளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் கொடுத்திருப்பதனால் இந்த உறவுகளின் மீதிருந்த உன்னுடைய நம்பிக்கையை நீ முழுமையாக இழந்து விட்டாய். இவர்களின் மீது நீ கொண்ட அந்த சந்தோஷத்தை தொலைத்து விட்டாய். என் பிள்ளையே, அத்தனைக்கும் மாற்றாக இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயானால் உனக்கான நன்மைகளை மட்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நன்மைகளை மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளையும் கொடுக்கக்கூடியவர்களை என் பிள்ளை நீ நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்வாய். இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்குள் மிகுந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும். நீ நம்பியது எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கானதாக உறுதியாக கிடைக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு. நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான். உன்னை தேடி வருவதாக நான் சொல்கின்ற இந்த உறவு மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் யார் என்று தெரிந்துவிட்டால் இத்தனை நாளும் தொலைத்ததை எண்ணித்தான் நீ வருத்தப்படுவாய். என் குழந்தையே, இனி வருந்த வேண்டிய அவசியமில்லை. இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற இது போன்ற உறவுகளை நீ தக்க வைத்து கொள்ள முயற்சி செய். எக்காரணத்தை கொண்டும் நமக்கான நல்ல விஷயங்களை நாம் இழந்துவிடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் நமக்கான சந்தோஷங்களை நாம் தொலைத்து விடக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்று என் பிள்ளை நீ கவலை கொண்டாயோ அவையெல்லாம் நீங்கி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீ மேலும் மேலும் பல்வேறு விதமான சிந்தனைகளுக்குள் உன்னுடைய வாழ்க்கையை சிக்க வைத்து உனக்கான சந்தோஷமான நாட்களை தொலைத்து விட்டது எல்லாம் போதும். இனிமேலாவது உனக்கான மாற்றங்களை நீ உறுதியாக பெற தயாராகிவிடு. உனக்கான எண்ணங்களை எல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் இருந்து உன் வெற்றியை நிச்சயமாக உனக்கு உறுதி செய்து கொடுக்கின்றேன். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை சர்வ நிச்சயமாக உறுதி செய்து தருகின்றேன். நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனிமேல் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் அது போதும். எதற்கெடுத்தாலும் கலங்கியது எல்லாம் நீங்கி இனிமேல் உனக்கான பேரதிசயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எந்த நிலை உனக்கு துன்பங்களை கொடுத்தது என்று என் பிள்ளை என் முன்னால் சொல்லி வருத்தப்பட்டாயோ அன்றே இந்த உறவு உன்னை பின்தொடர தொடங்கிவிட்டது. உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக வந்திருந்த இந்த உறவை என் பிள்ளை நீதான் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய். இனிமேலாவது இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து உனக்கு நடக்கின்ற உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். நான் இருக்கும் வரை இனி எந்த கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் இல்லை. நான் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் தொடரப்போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள். வேண்டும் என்று உனக்கு
சோதனைகளை கொடுத்துவிட்ட பல விஷயங்களை எல்லாம் நீ மறந்துவிடு. இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு. யார் நம்மை வெறுக்கிறார்கள், யார் நம்மை வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்பதனை எல்லாம் எண்ணி கலங்காதே. உனக்காக என்றும் தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு தெரியாமல் சில காலமாகவே உன்னை தொடர்ந்து வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்கள் உன் மீது கொண்ட அன்பினாலும் உன் மீது கொண்ட அக்கறையினாலும் உன்னை தேடி வருகின்றார்கள். சில காலமாக நீ அவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அவர்கள் உன்னை தேடி வருவதற்கான முக்கியமான காரணம். அவர்கள் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டி வருகிறார்கள். என் குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கின்ற பல தீய விஷயங்கள் நம்முடைய மனதை எந்த அளவிற்கு புண்படுத்தியது என்பதனை மறந்து விட்டாயா? எந்த நிலையிலும் குலதெய்வத்தை கைவிடாமல் இருக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையின் எந்த எல்லைக்கு செல்லும் பொழுதும் வருகின்ற இடர்களை எல்லாம் நிச்சயமாக ஒரு நொடியில் இவர்களால் களைந்தெடுத்து விட முடியும். ஒரு நொடியில் அத்தனை மாற்றங்களிலும் இருந்தும் அவர்கள் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள முடியும். தன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உனக்கான நம்பிக்கைகளை என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகு. எதிர்பாராத நேரங்கள் உனக்கு வந்தது என்பதனை புரிந்து கொண்டால் இனிமேல் இந்த தாயானவளினுடைய அன்பையும் உன்னை புரிந்து கொள்ளும். என் குழந்தையே, நான் இருக்கிறேன் என்பது உனக்கு எந்த அளவு உறுதி செய்யப்பட்ட விஷயமாக இருக்கின்றதோ அந்த அளவு இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நின்றது உண்மையோ அது இப்பொழுது உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதும் உண்மை. உனக்கான பேரதிர்ஷ்டத்தை பெறப்போகிறது என்பதும் உண்மை. உன்னை நான் முழுமையாக நம்பி இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எப்பொழுதும் உனக்கான அதிசயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து எந்நாளும் உன்னிடத்தில் தந்துவிட நான் யோசிக்கிறேன். இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என் பிள்ளை கட்டுப்பட்டு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிசயம் நடக்கும் என்பதனை நீயாகவே தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய். இனி எந்நேரமும் நான் உனக்காக உன்னை சுற்றி வருவதை புரிந்து கொண்டு தாயானவள் போல உன் குலதெய்வமும் உனக்காக உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். நீ கனவிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மாற்றங்களும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை எல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் இதுவரையிலும் உன்னை போட்டு ஆட்டி படைத்தது எல்லாம் போதும். எல்லாமும் நீங்க போகிறது. உன் வாழ்க்கையிலிருந்து வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுத்த இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறார்கள். இனி இந்த வாழ்க்கை உனக்கானது. இந்த சந்தோஷங்கள் உனக்கானது. உன்னை தொடர்ந்து வருகின்ற உன் குலதெய்வத்தை மட்டும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ மறந்து விடாதே. இவர்களின் அன்பு ஒன்றே உன்னை நிலைக்கச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நாளில் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயம் காலம் முழுமைக்கும் உனக்கு தொடர்ந்தால்தான் உன் வெற்றி உன் கைகளில் உறுதியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.